எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ஆண்டவனுடைய அருள், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம். பிப்ரவரி பிறக்க போகுது இல்லையா? 2026 கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசிடலாமா? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. பிப்ரவரி மாதம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். என்ன சாமி கும்பிட்டா லாபம், என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம், எதை செய்யக்கூடாது, எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், அதை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் எதுக்குங்க? பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம். லாப நோக்கில் பிப்ரவரி, லாப நோக்கில் பிப்ரவரி. இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும். அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும். வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லது நடக்கும். உயிருக்கு மேலான உறவு, நம்ம உயிருக்கு மேலே ஒரு உறவு இருக்கும். அந்த உறவுகள் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இடர்பாடுகளாக இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் விலக போகுது. பிரச்சனைகள்லாம் விலக போகுது. மனசுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்க போகுது, புது சந்தோஷம் கிடைக்க போகுது. கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பலத்தை நிரூபிக்க போகிறீங்க. ஒரு பலம் நிரூபிக்கக்கூடிய நேரம். 2வது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். ஒன்று ஒன்றா வருவோம். ராசிக்கு 2ல் சுக்கிர பகவான் 7ஆம் தேதி பிப்ரவரி 7 வரைக்கும் இருக்கார். அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார், ஆனந்தத்தை கொடுப்பார், குடும்பத்தில் நிம்மதியை கொடுப்பார். 7க்கு பிறகு 3வது இடத்துக்கு போகிறார் 8ஆம் தேதியிலிருந்து. இந்த 3வது இடத்துக்கு போகும்போது சுக்கிரன் 3க்கு போகிறார். அப்படின்னாலே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் பர்ஸை பத்திரமா வச்சுக்கணும். செலவை பார்த்து பண்ணணும். வாக்குறுதிகளை விட்டுடக்கூடாது. இது வரைக்கும் வாக்குறுதி விடுறது வேற. 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போயிட்டாருன்னா நம்ம வாக்குறுதியை நிப்பாட்டிக்கணும். உதாரணத்துக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட வரேன்னு சொல்லக்கூடாது. திங்கட்கிழமை போக முடியாது. அதில் நமக்கு சங்கடம் ஏற்படும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நம்ம எதுக்குமே முந்திரி கொட்டை மாதிரி எதையும் யோசிக்கக்கூடாது. முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு காலத்தோடைய அருமை தெரியாமல் நம்மளே முன்கூட்டி சொல்லிவிடுவோம். அதை செய்ய முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நான் 5 மணிக்கு அங்கே இருப்பேன் அப்படின்வாங்க. ராத்திரி தூங்குறதே 12 மணி ஆகும். காலையில் 4 மணிக்கெலாம் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிடுவோம். ஏஞ்சி பார்த்தா 7. அவன் அடிப்பான், நமக்கு போகணும். அப்புறமா உளி அடிப்பான், அப்புறமா ஆப்பு வைப்பான். இது எதுக்கு நமக்கு தேவை? முடிஞ்சால் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். கண்டிப்பாக முழிப்பு வந்துடும். 4:45 ஏஞ்சிடுவீங்க. 5:15 அவன் வீட்டில் இருப்பீங்க. இப்படி பண்ணி பாருங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இது 2ல் இருக்கிற சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால. அதே 2லேயே செவ்வாய் தொடர்றார். பயப்படுறத முதல்ல விட்டுருங்க. சந்தேகம், பயம் இது இப்போ ரொம்ப போட்டு வாட்டும், குடும்பத்தில் வாட்டும். செய்யலாமா வேண்டாமா, இது என்னப்பா பிரச்சனை, எனக்கு மட்டும் ஆண்டவா, ஏன் ஆண்டவா என் தலையெழுத்தை கிறுக்கிக்கிட்டே இருக்கிற, எனக்கு நல்லது செய்கிற மாதிரியே செய்கிற, ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உளியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படிலாம் தோணும். இந்த செவ்வாய் 2ல் இருக்கார். இன்னும் ஒரு 45 நாள், அதுக்கு பிறகு செவ்வாய் தாண்டிடுவார். இந்த 45 நாளில் பார்த்தீங்கன்னா 30 நாள் வச்சுங்க. 35 நாள் தாண்டினாலே உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுக்கு பிறகு டோன்ட் ஒரி. அது வரைக்கும் என்னென்னா இழுபறியாக இருக்கிற விஷயத்தை விட்டுருங்க. சந்தேகப்பட்டுட்டு அதை மனசை போட்டு கசப்பாக வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி 13ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 2ல் இருக்கார், 3க்கு போகிறார். 3வது இடத்துக்கு சூரியன் போகிறாரு, சனியோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி சுக்கிரன், ராகு, புதன் இவங்களோட சேர்ந்து போவார். இப்போ 4 கிரகங்களுடைய சங்கமிப்பு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் உயர்த்திக்கலாம். ஒரு நல்ல சான்சஸ்லாம் கிடைக்க போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மீட்டிங்கில்
போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். வியாபாரத்தை நீங்கள் இருக்கிற பக்கத்தில் ஒரு யாரோ விஐபி வந்து நிற்பாங்க. இதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில விஷயங்கள் எல்லாம் நல்ல சாமர்த்தியம் பயன்படுத்துங்க. வீட்டில் பெற்றவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட நல்லா ஒத்து போனீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். இந்த நேரத்தில் போராட்டம்லாம் இந்த நேரத்தில் தேவையில்லை. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லாபத்தை நோக்கி ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொண்டு அது வெற்றி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தைரியமாக எடுங்க. பாஸ்போர்ட்டு விசா எடுக்கிறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, அதேமாதிரி ஏதாவது விசா அப்ளை பண்ணுறது, வெளிநாட்டில் இன்னொரு ஊருக்கு போகிறது, ஒரு நாட்டில் இருக்கீங்க இன்னொரு நாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறது, உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணுற முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 5வது வீடு நல்லா இருக்குது. 6, 7ல் குரு இருக்கிறனால விருப்பப்பட்ட இல்லற வாழ்க்கை அமையும். இல்லறத்தில் இருந்த கசப்புகள் விலகும். குடும்பத்தில் இருந்த நிம்மதி அதிகமாகும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல நெருக்கம் ஏற்படும். காதல் வெளியில் படுத்தக்கூடிய வாய்ப்பு, காதலே படுத்துறது தான், அதில் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு. 8ஆம் வீடு நல்லா இருக்குது. 9வது வீட்டில் கேது பகவான் அமர்றாரு. அதனால் சில விஷயத்தை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வாயை விட்டு உளறிடாதீங்க. வாயை விட்டு உளறிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஞானம் ஏற்படும். ஞானம் ஏற்படும் போது தூக்கத்தில் உளறிடுவோம். தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் உளறது, இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எதை பேசுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று பேசி மாட்டிக்காதீங்க. ஏன்னா கேது 9ல் இருக்கிறதுனால உங்களுடைய சுயரூபம் நல்லது, அதில் உள்ள பர்சனலை பேசிடுவீங்க, அதில் மாட்டிப்பீங்க. ஏசாமி நான் சின்னதாக தானே பேசினேன், இதையும் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் சாரி கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை அப்படி பயன்படுத்துங்க. தெய்வ பலம் நல்லா இருக்குது, ஆரோக்கியங்கள் நல்லா இருக்குது. கொஞ்சம் சூட்சமமாக நடந்துக்கிட்டால் இந்த காலகட்டம் ரொம்ப வெற்றியை உண்டாக்கும். பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் சப்போர்ட் ஏற்படும். அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல் உள்ளவர்களுக்கு லாபம், மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இந்த பார்வை ஃபுல்லாக லாபம் நோக்கும். எதாவதெல்லாம் பைசா மைண்டில் பிளான் பண்ணுங்கள், சக்ஸஸாக இருவீங்க. டெடிகேட் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கில் டெடிகேட் பண்ணுங்கள். டைமை, உங்களுடைய ஒர்க்கை, மைண்டை டெடிகேட் பண்ணுங்கள். சூப்பராக வரப்போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெய்வமாக உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த குலதெய்வத்தை நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி சிவபெருமானை திங்கட்கிழமை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகும். தைரியமாக இருங்க, எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆவீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது, நல்லது நடக்கும். என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும். ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆக போகிறீங்க. இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது. அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம்? ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போமே, நல்ல பலன் அனுபவிப்போமே, நல்லது நடக்குங்க. அன்னதானம் போடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது. அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாத ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் சிவஸ்ரீ. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.